ஹாய்ங்க. யுஏஇல உங்க பையன எப்படி ஸ்கூல்ல சேர்த்தீங்க? ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னன்னு நெறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. 2025 மார்ச்ல தான் நாங்க யுஏஇயே வந்தோம். இங்க மார்ச்சோட அகாடமிக் இயர்லாம் க்ளோஸ் ஆகி ஏப்ரல்லயே அடுத்த இயர் ஸ்டார்ட் ஆயிரும். நாங்க ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னோட வீட்டுக்காரரும் பிரசன்னா அண்ணனும் ஒரு ஸ்கூல்ல விசாரிச்சு வச்சிருந்தாங்க. நாங்களும் இங்க வந்துட்டு டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு தான் போனோம். அந்த ஸ்கூலோட நேம் நான் சொல்ல விரும்பல. போன உடனே நானு சரி நம்ம ஊர் மாதிரியே ஈஸியா சீட்டு கிடைச்சிரும், ஈஸியா பிள்ளைகளை சேர்த்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு உள்ள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். என் பையன் தமிழ்நாட்டுல படிச்சது ஃபுல்லாமே மெட்ரிகுலேஷன். ஆனா யுஏஇ பொறுத்தவரையில சிபிஎஸ்இ மட்டும்தான். நான் முடிஞ்ச அளவுக்கு தம்பிக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தேன். அவங்களும் இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்களாம். எதுக்குமே தம்பி ஆன்சர் பண்ணல. வெளியில வந்து உங்க பையன் இப்படி இருக்கான், உங்க பையனை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் பையன் ஆவரேஜ் தான், அது எனக்கே நல்லா தெரியும். நாங்க புதுசா யுஏஇ வந்தனால அவனுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் நிறையவே இருந்தது. அதனால அவங்க சொன்ன கொஸ்டின் எதுவுமே அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. உங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியல, கேஜி லெவல்ல இருக்கா, எங்களால சுத்தமா சேர்த்துக்க முடியாது, இவ்வளவு ஆவரேஜா இருக்கான்னு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி விட்டுட்டாங்க. ஸ்கூல்னா நல்லா படிக்கிறவங்க மீடியம் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் தான் எடுக்கணும், நல்லா படிக்கிறவங்களை மட்டும் எடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோட அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துட்டோம். அந்த சேம் ஸ்கூல்லயே நாகர்கோயில் பொண்ணு வினோதினின்னு ஒரு பொண்ணு பழக்கமாச்சு. அந்த பொண்ணுகிட்ட யதார்த்தமா நம்பர் வாங்கினேன். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே அக்கா உட்லம்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கதான் நான் இருக்கேன், என் பொண்ணுக்கு இங்க செட் ஆகல, கிரேட் 5க்கும் கேட்டேன்க்கா, நீங்க உடனே வாங்கன்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டாங்க. நாங்களும் உடனே கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு போய் ஆபீஸ் ரூம்குள்ள போயிட்டோம். தம்பியோட சர்டிபிகேட் எல்லாமே செக் பண்ணிட்டு, நீங்க யுஏஇக்கு புதுசு தானே, தம்பியை நான் கொஸ்டின் கேட்டு தொந்தரவு பண்ண விரும்பல, நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. எங்க மனசுல அப்படி ஒரு சந்தோஷம்.